இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறும் கலாச்சாரமும். சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாய மற்றும் மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமினியர் காலம், தென்னிந்திய வரலாறு, தமிழ் மக்களின் கலாச்சாரம், சுதந்திரத்துக்கு பின் இந்தியா, ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கம், சமய சார்பற்ற இந்தியா, பகுத்தறிவாளர்களின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகளும் அவைகளின் திட்டங்களும். இதை பற்றி போட்டிருக்கேன். ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் யார்? ஹிப்போக்ரேடஸ். சுமேரியன் நாட்காட்டியின்படி வாரத்திற்கு எத்தனை நாட்கள் உள்ளன? 7. வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் சீனர்கள். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். எகிப்திய நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? நைல் நதி. நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாகரிகம் எகிப்து நாகரிகம். மம்மிகள் எனப்படுவது பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மன்னர்களின் இறந்த உடல். பிரமிட் என்பது இறந்தவர்களது உடலை பாதுகாக்க வைக்கப்பட்ட கோபுரம். ஸ்பிங்க்ஸ் எனப்படுவது மனித தலையுடன் கூடிய சிங்கத்தின் உடல் பொருந்திய கற்பனையான விலங்கு. பாபிலோனியா தொங்கும் தோட்டத்தை அமைத்தவர் நெபுகாத்நெசர். சீனா பெருஞ்சுவரை கட்டியவர் ஷிகிவாங்தி. அறுவதை அடிப்படையாக கொண்ட கணித முறை செக்ஸாடெசியல். உலகின் முதற் சட்ட தொகுப்பை உருவாக்கியவர் ஹம்முராபி. காதல் கடவுளாக கருதப்பட்டது வெள்ளிக்கோள். வியாழன் கோள் எதன் கடவுளாக கருதப்பட்டது? வானத்தின் கடவுள். கடல் பயணிகளுக்கான திசை காட்டும் கருவியை முதலில் கண்டறிந்தவர் சீனர்கள். சீனாவின் துயரம் எனப்படும் நதி மஞ்சள் நதி. கியூனிஃபார்ம் என்ற ஆப்பு வடிவ எழுத்துக்களின் பயன்படுத்தியவர்கள் சுமேரியர்கள். மெசபடோமியா பகுதி எப்போது எந்த நாடாக உள்ளது? ஈராக். மெசபடோமியா பகுதி தற்போது எந்த நாடாக உள்ளது? ஈராக். கன்பூசியஸ் எந்த நாட்டை சார்ந்த சீர்திருத்தவாதி? சீனா. பாரசீகத்தில் தோன்றிய சீர்திருத்தவாதி ஜொராஸ்டர். அறிவார்ந்த எழுச்சி கண்ட நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு. கன்பூசியஸ் தத்துவம் சீனர்களின் மனதில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் செல்வாக்கு பெற்றது? 2000 ஆண்டுகளுக்கு முன் செல்வாக்கு பெற்றது. பாரசீகர்களது
புனித நூலாக கருதப்படுவது பாரசீகர்களது புனித நூலாக கருதப்படுவது ஜெண்டா அவஸ்தா மத்தியமிக மார்க்கம் அல்லது பொன்வழி என்று அழைக்கப்பட்ட பாதையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிய மதம் புத்த மதம். புத்தர் முதல் போதனையை செய்த இடம் சாரநாத் மான் பூங்கா. புத்தர் பெங்களூரில் மெய்ஞானம் பெற்ற இடம். புத்தர் மெய்ஞானம் பெற்ற இடம் உருவெலா. பார்சவநாதரின் எளிய கொள்கையை பின்பற்றிய சமணர்கள் உடுத்திய ஆடை வெள்ளை நிற ஆடை அணிந்தனர். புத்த கயா எனப்பட்ட கிராமம் உருவெலா. திரிரத்தினங்களை கூறியவர் மகாவீரர். என் வழிப்பாதையை கூறியவர் புத்தர். கிறிஸ்தவர்களின் புனித பூமி செருசலேசம். முகமது நபிகள் உருவாக்கிய சமயம் இஸ்லாம். ஐரோப்பாவின் இடைக்காலம் எனப்படுவது கிபி 600 கிபி 1500. ஐரோப்பாவின் இடைக்காலம் எவ்வாறு கூறப்படுகிறது? இருண்ட காலம். ரோம பேரரசு வீழ்ச்சியடைந்த காரணமாக காட்டுமிராண்டி கூட்டத்தினர்கள் யார்? இவர்கள் அனைவரும் வாண்டல்கள், ஹீனர்கள், கோத்துக்கள். இவர்கள் அனைவரும் நிலைமானியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். குழந்தைகளின் சிலுவைப் போர் நடைபெற்ற காலம் 1212. சிங்க இதயம் என பட்டப்பெயர் பெற்றவர் ரிச்சர்ட். மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் எது? இத்தாலி. சமய சீர்திருத்தத்திற்கு மூல காரணமானவர் யார்? மார்ட்டின் லூதர் கிங். துருக்கியர்கள் எந்த ஆண்டு கான்ஸ்டாண்டிநோபிள் கைப்பற்றப்பட்டது? கிபி 1453. மோனலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை தீட்டியவர் யார்? லியர்னார்டோ டாவின்சி. இயேசு சங்கம் என்ற சமய அமைப்பை தொடங்கியவர் யார்? இக்னேஷியஸ் லயோலா. ரபேல் வரைந்த ஓவியத்தின் பெயர் மடோனா. நவீன அறிவியலின் தந்தை என புகழப்படுபவர் ஸ்ரேயர் ரோஜர் பேக்கன். தற்கால வானியலுக்கு அடிகோலியவர் கெப்லர். பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை எதிர்த்து போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங். தொழிற்புரட்சியினால் உற்பத்தியானது விரைவானது. தொழிற்புரட்சியின் தாயகம் எனப்படுவது இங்கிலாந்து. கிரேட் பிரிட்டன் ஒரு தீவு. காட்டன் ஜின்னி என்ற பருத்தி பஞ்சிலிருந்து விதையை நீக்கும் கருவி கண்டுபிடித்தவர் எலி விட்னி. முதல் பயணிய தொடர்வண்டி இயக்கப்பட்ட ஆண்டு 1830. சமத்துவம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் ராபர்ட் ஓவன். பாதுகாப்பு விளக்கை வடிவமைத்தவர் யார்? ஹம்ப்ரி டேவி. நீராவி அரசு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1814. நீராவி இயந்திரத்தை முதலாக வடிவமைத்தவர் தாமஸ் நியூகமன். தையல் இயந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு 1846. மின்சார தந்தி முறையை கண்டறிந்தவர் மோர்ஸ்.
டைனமோவை கண்டுபிடித்தவர் பாரடே. தொழிற்புரட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பிளான்கூன். பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. ஸ்டேட்டஸ் ஜெனரல் எந்த நாட்டின் பாராளுமன்றம்? பிரான்ஸ். சமூகம் ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர்? சமூக ஒப்பந்த நூலகம் எழுதியவர் ரூசோ. பிரெஞ்சு புரட்சி யார் காலத்தில் நடைபெற்றது? 16ஆம் லூயி. பிரான்சின் சின்னமாக இருந்தது பாஸ்டில் சிறை. பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று அழைக்கப்பட்டவர் நெப்போலியன் போனாபர்ட். ஈபில் கோபுரம் எங்கு உள்ளது? பாரிஸ். பிரெஞ்சு புரட்சியின் கருத்துக்களாக உலகில் பரவியது இவை அனைத்தும். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் இவை அனைத்தும். தமிழ்மொழி குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகால வரலாற்றை உடையது? 2500. பல்லவர்கள் எந்த மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தனர்? சமஸ்கிருதம். சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை விளக்கும் நூல் தொல்காப்பியம். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திரசாரியார் பற்றி கூறும் பல்லவர் கால கல்வெட்டு உள்ள இடம் குடுமியான் மலை. வட தமிழ்நாட்டில் களப்பிரர்களிடமிருந்து தொண்டை மண்டலத்தை கைப்பற்றியவர் பல்லவர்கள். முருகன் வழிபாடு யார் காலத்தில் புகழ்பெற்றது? சோழர்கள். சங்க காலத்தில் காணப்படாத கடவுள் வழிபாடு விநாயகர். யாழ் என்பது எவ்வகையான கருவி? நரம்பு வகை. முழுவு என்பது எவ்வகையான கருவி? தோல் வகை. யாருடைய காலத்தில் ஜாதி முறை மிக கடுமையாக காணப்பட்டது? பல்லவர்கள். விரலியர் எனப்படுவது யார்? நடனமாடுபவர். நாயன்மார்களின் மொத்த எண்ணிக்கை 63. மூலப்பொருள்களின் தேவையை அதிகரிக்க செய்தது தொழிற்புரட்சி. 1870 முதல் 1945 வரை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய கொள்கை புதிய ஏகாதிபத்தியம். சீன அரசியல் ரீதியாக சுதந்திரம் பெற்ற ஆட்சிக்காலம் மஞ்சு ஆட்சிக்காலம். ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு 1870. பொருள்களின் போக்குவரத்து அதிகரிக்க செய்தது ரயில்வே. ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு நிலைநாட்டு என்ற கொள்கையை பின்பற்றியது சீனா. பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவை நிறுவியவர் கால்பெர்ட். இரண்டாம் அபினி போரை முடிவுக்கு கொண்டு வர வந்த உடன்படிக்கை பீஜிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்கு ஏற்படுத்திய கொள்கை திறந்தவெளி கொள்கை. சீன குடியரசை உருவாக்கியவர் டாக்டர் சன் யாட் சென். பழைய புத்தர் என்று அழைக்கப்படுபவர் தவேகர் சூசி. சீனாவின் மீதான முதலாம் அபினி போர் நடைபெற்ற காலம் 1840. தைப்பிங் கிளர்ச்சி நடைபெற்ற நாடு சீனா.
டைப்பிங் கிளர்ச்சி நடைபெற்ற நாடு சீனா. சீனா எந்த துறைமுகத்தை இங்கிலாந்துக்கு நீண்ட பயன்பாட்டுக்கு கொடுத்தது? ஹாங்காங். உலகம் முழுமையும் ஆட்சி செய்யும் ஜெர்மனிக்கு மட்டுமே உள்ளது என கூறியவர் கெய்சர் II ஆம் வில்லியம். முதல் உலகப் போரில் துருக்கி எந்த நாடுகளுக்கு ஆதரவை வழங்கியது? மைய நாடு. முதல் உலகப் போரின் போது ஜெர்மனி மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க வணிக கப்பல் லூசிட்டானியா. முதல் உலகப் போர் முடிவுக்கு கொண்டுவர உடன்படிக்கை. பாரிஸ் அமைதி மாநாடு. முதல் உலகப் போர் நடைபெற்ற காலம் 1914 1918 14-18. உலகப் போருக்கு உடனடி காரணம். முதல் உலகப் போருக்கு உடனடி காரணம் செராஜிவோ நகர் படுகொலை. முதல் உலகப் போரின் முடிவில் தோன்றிய சங்கம் சர்வதேச சங்கம். சர்வதேச சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் 1920 ஜனவரி 20. பின்வருவனவற்றுள் ஸ்வீடன் நாட்டிற்கும் இடையேயான பிரச்சனை எது? ஆலந்து தீவு உரிமை. சர்வதேச சங்கத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஜெனீவா. செவ்ரேஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடு துருக்கி. சுதந்திர நாடுகளின் சர்வதேச சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1918. உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1929. அமெரிக்காவில் அதிபராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹீவர். பாசிச கட்சியை தோற்றுவித்தவர் முசோலினி எந்த நாட்டில் தனது பாசிச கட்சியின் சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்தினார்? இத்தாலி. கருஞ்சட்டையினர் என்று அழைக்கப்படுபவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? பாசிசம். முசோலினியை எவ்வாறு அழைத்தனர்? டியூஸ். நம்பு கீழ்ப்படி பேராடு என்பது யாருடைய கொள்கை? முசோலினி. எந்த சர்வாதிகாரி அவரது நாட்டு குடிமக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்? முசோலினி. ஹிட்லரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி நாசிசம். ஹிட்லர் தனது கட்சி தொண்டர்களுக்கு எந்த நிறத்தில் சீருடை வழங்கினார்? பழுப்பு. ஹிட்லரால் நாசிச கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாடு ஜெர்மனி. நாசிக கட்சியின் சின்னம் சுவஸ்திகா. ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்ட இன மக்கள் யூதர்கள். ஹிட்லர் வியன்னாவில் பணியாற்றியது பெயிண்டர்.
முதல் உலகப் போருக்கு பின் வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு ஜப்பான். சண்டையும் கைப்பற்றுதலும் என்ற கொள்கையை பின்பற்றியவர் சர்வாதிகாரிகள். அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்கிய ஜப்பான் நகரங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி. எந்த நாடுகளுக்கிடையே பனிப்போர் தொடங்கியது? அமெரிக்கா, ரஷ்யா. அமெரிக்கா ஹிரோஷிமா மீது அணுகுண்டை எப்போது வீசியது? 1945 ஆகஸ்ட் 5. ஆகஸ்ட் 5. இரண்டாம் உலகப் போர் எப்போது நடைபெற்றது? 1939 to 1945. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானால் தாக்கப்பட்ட அமெரிக்க துறைமுகம் முத்து துறைமுகம். பிளிட்ஸ் கிரீக் என்றால் மின்னல் போர். ஐக்கிய நாடுகள் சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1945 அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகளின் சபையில் தற்சமயம் வரை உள்ள உறுப்புகளின் நாடுகளின் எண்ணிக்கை 193. ஐக்கிய நாடுகளின் சபையில் உறுப்பினராக கடைசியாக சேர்ந்த நாடு தெற்கு சூடான். ஐக்கிய நாடுகள் சபையில் பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் தி-ஹேக். ஐக்கிய நாடுகள் சபையில் தலைமையகம் உள்ள இடம் நியூயார்க். ஐக்கிய நாடுகளின் சபையில் கொடியில் உள்ள மரக்கிளையின் பெயர் ஆலிவ் மரக்கிளை. ஐக்கிய நாடுகள் சபையில் கொடியின் நிறம் நீலம். ஐநாவின் நிரந்தர அவை பொதுச்சபை. ஐநாவின் பொன்விழா ஆண்டு 1995. ஐநா சாசனம் கையெழுத்தானது எந்த மாநாட்டில்? சான் பிரான்சிஸ்கோ. ஐநாவின் அலுவலக மொழி ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிய மொழி, ரஷ்யனம், அரபிக், சைனீஸ் இவை அனைத்தும். பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 15. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை நாணயம் யூரோ. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடு எண்ணிக்கை 27. ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1967. ஐரோப்பிய நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் லக்சம்பர்க். ஐரோப்பிய நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் லக்சம்பர்க்.